எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல உயிர்த்தெழுந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதம் 4வது ஆராதனையிலே கர்த்தாவே நாங்கள் நின்று நோக்கி பார்க்கிறப்பா. ஆண்டவரே, இந்த எல்லா கால சூழ்நிலைகளில் அறிந்திருக்கிற தேவன், ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இந்த மாதத்தினுடைய கடைசி உயிர்த்தெழுந்த நாளில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, பாடல்கள் பாடும் பொழுது வீடுகளிலே, சபைகளிலே, கேட்கிற இடங்களிலே தேவ பிரசன்னம் இறங்கி வரட்ட. ஆண்டவரே, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரம செய்யும் என்று சொன்னீரே. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே பாடுகிற ஆராதிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் இந்த ஆராதனை முழுவதும் இருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அங்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதம் 13:6 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். இந்த நாட்களில் ஒரு பக்கம் தீமை நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொண்டே வருகிறார். யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தர் இந்த தீமையை உங்கள் எல்லாருக்காகவும் எனக்கு நன்மையாக அதை மாற்றி கொடுத்தார் என்று சொன்னார். ஆகையினாலே நன்மை செய்கிற தேவனை தொடர்ந்து நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த பாடுங்கள். எத்தனையோ நன்மைகளை நமக்கு இந்த மாதம் முழுவதும் செய்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இருந்தவர்கள் இந்த நாளில் இல்லை, ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு துதிக்க பாட வைத்திருக்கிறார். எங்களோடு கூட இணைந்து நீங்கள் இந்த பாடலை பாடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் பாடி ஆராதிப்போம்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 4வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 26 நாட்களும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து சுகபலனை கொடுத்து எல்லா கொள்ளை நோய்களும் பாலாக்கும் சங்காரங்களும் எங்களை பாதுகாத்து இந்த நாளை காண வைத்து ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்து வந்தீரே. ஆராதிக்கிற நேரத்தில் எங்களை கொண்டு வந்தீரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் எல்லாரும் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது உன்னை பயப்படாதே, நான் இருக்கிறேன். சூழ்நிலைகளை மாற்றுவார். நம்முடைய தேசத்துக்கு ஒரு சேவத்தை கொடுப்பார். மறுபடியும் சபைகளிலே கூடி ஆராதிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் அதை சீக்கிரத்தில் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த கால சூழ்நிலையிலே நாம் எங்கிருந்தாலும் தேவனை நல்ல நடத்துவோம். காட்டி வந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறேன். நடக்கும் பொழுது அக்கினியில் நடக்கும் பொழுது வேண்டாதிருப்பார். அக்கினி காலுக்கு பெரிய பட்டாத நீ என் பார்வைக்கு அருமையானபடியாக நலம் பெற்றாய் என்று சொல்லி நம்மை கனவானாய் கற்று மாற்றியிருக்கிறார். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தொடர்ந்தபடி பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிகாட்டுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறுபடி இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாக அற்புதத்தை செய்த ஒரு இடம் கானா ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கும்படியாக வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கிற பொழுது திராட்சரசம் குறைவுபட்டு போனது. அப்பொழுது மரியாள் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லையே என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்லும் பொழுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு மரியாள் இந்த வார்த்தையை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த சூழ்நிலைகளிலே நாம் இருக்கிறோம். நாம் என்ன செய்வது எது செய்வது என்று புரியாதபடி குழம்பி காணப்படுகிறோம். கானாபூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது எப்படி மரியாள் அங்கலாய்த்து குழம்பி கலங்கி இதை யாரிடத்தில் சொல்லுவது, எப்படி இதை நிறைவேற்றுவது என்று சொல்லி அவள் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அவள் ஆண்டவரிடத்தில் வந்து சொன்னாள்.
அப்படி ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த குறைகளெல்லாம் நிறைவாக்கி நம்முடைய மகிமை வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு இந்திய பிரதமர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இன்னும் அதிகார பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். காலையில் ஒன்றை சொல்லுகிறார்கள், மதியம் ஒன்று சொல்லுகிறார்கள், இரவை ஒன்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் ஜனங்கள் இன்றைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் எதிர்த்து போய் கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு பக்கம். ஆனாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் சொல்லுகிறதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் நிறைவாய் மாறும். அவர் சொல்லுவது நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும். அவர் சொல்லுவதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாறா மதுரமாய் மாறும். அவர் சொல்லுவதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் செழிப்பாக மாறும். இங்கே தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு மரியாள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அற்புதமான மகிமையை அந்த திருமண வீட்டில் செய்து அந்த கலக்கத்தை, அந்த கண்ணீரை, அந்த பயத்தை, அந்த படப்படப்பை கர்த்தர் மாற்றி ஒரு மகிமையான காரியத்தை முதலாக கல்யாண வீட்டில் செய்து தம்முடைய மகிமை விளங்கப்படுத்தினார், வெளிப்படுத்தினார். ஆகினால் இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனாவினாலே நம்ம கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாக நம்ம தொடர்ந்து வீட்டிலேயே அடைக்கப்பட்டிருக்கிறோம். 144 தடைகள், வெளியே போக முடியவில்லை. ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு அவர்கள் வெளியே போக முடியாதபடி பலவிதமான குழப்பத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறார்கள். அன்றைக்கு மரியாள் எப்படி கல்யாண வீட்டிலே கலக்கத்தோடு குழப்பத்தோடு அவர் இருந்தாலோ, அதுபோல இன்றைக்கும் நாம் நம்முடைய வீடுகளிலே இப்படிப்பட்ட கலக்கத்தோடு இருக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியம், குடும்ப காரியம், தொழில் காரியம், இப்படி என்று சொல்லி பலதையும் யோசித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். மார்த்தாளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 10:38 41 வரை நீங்கள் வாசித்து பாருங்க. மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு மார்த்தாளை போல நாமும் கூட நம்முடைய வீடுகளில் அமர்ந்து அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இயேசு தம்முடைய வேலைக்காரர்கள் பார்த்து சொல்கிறார், அந்த கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை நிறைய நிரப்பினார்கள். இப்பொழுது நீங்கள் மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்துக்கு கொண்டு போங்கள் என்று சொன்னார். அவர் அப்படியே கீழ்ப்படிந்து கொண்டு போனார்கள். அந்த மொண்டு கொண்டு போகப்படும் பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. வேதம் சொல்லுகிறது, தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தான் இந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தெரிந்தது அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியவில்லை. ஆகையினாலே ஆண்டவர் சொல்லுவதை நம்ம செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பச்சை தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்ற முடியும். ஆகையினாலே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் முதலாவது நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் நமக்கு முதலாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் திடன் கொள்ளுங்கள். ஆமீன். ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிறைவாக மாற்ற முடியும், மாறாவை மதுரமாய் மாற்ற முடியும், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியும். இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். ஆமேன். இப்பொழுது நம்ம வெளியே போக முடியாத சூழ்நிலை, ஊரடங்கு உத்தரவு, பலவிதமான கொள்ளை நோய், வெளியே போய் திரும்ப முடியாதபடி பலவிதமான நோய் கிருமிகள் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற இடங்களிலே, வீடுகளிலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். இந்த நோய் வராதுக்கு முன்பாக ஒருவேளை நம்ம உபத்திரவம், கஷ்டம், பாடு, கண்ணீர் என்று சொல்லி ஊர் விட்டு ஊர் போய் விடலாம், அல்லது நாடு விட்டு நாடு போய் விடலாம், அங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் என்று சொல்லி அநேகர் நம்ம நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எங்கு போனாலும் இந்த கொரோனா நம்மை துரத்தி கொண்டு வருகிறது. எல்லா நாடுகளிலும் இது தீயை போல
பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் எங்கு நம்ம ஓட முடியாது, அப்படியே நம்ம ஓடினாலும் இளைப்பாறுதலை பெற முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற வீடுகளிலே, இருக்கிற இடங்களிலே, இருக்கிற ஸ்தலங்களிலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. திடன் என்பது ஒரு தைரியத்தை குறிக்கிறது. நீதிமொழிகள் 28:1 சொல்லுகிறது, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமானோ சிங்கத்தை போல அவன் தைரியமாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஒரு சிங்கத்தை போல தைரியமாக இருக்கும்படியாக வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னால், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். எதை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். காரியங்கள் ஒருவேளை இப்படி போய்கொண்டு இருக்கலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 51 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இரவிலே 4ஆம் சாமத்திலே ஆண்டவர் கடலின் மேலே நடந்து வருகிறார். அவர் வருவதை பார்த்து ஆவேசம் அடைந்து சீசர்கள் பயந்தார்கள். அதில் 50ஆம் வசனம் சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய கலக்கத்தை மாற்றினார், பயத்தை மாற்றினார். அந்த படகுல ஏறி அவர்களை தைரியப்படுத்தி பத்திரமாக அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நாம் சீசர்களைப் போல கடலில் போய்கொண்டிருக்கும் பொழுது காற்று கடல் கொந்தளிப்பு நம்முடைய படகை மூழ்கும்படியாக செய்திருக்கலாம், அக்கறைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து 4ஆம் சாமத்தில் நடந்து வந்து திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அமர்த்தி பத்திரமாய் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தது போல, இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், காற்று கடல் கொந்தளிப்பு போன்ற பயங்கரமான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி கொண்டிருந்தாலும், கர்த்தர் நம்முடைய படகுல ஏறிவிட்டால் போதும், அவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். ஆகையினாலே நீங்கள் கவலைப்படாதீர்கள், கலக்கம் கொள்ளாதீர்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லி அந்த படகுல ஏறின உடனே காற்றும் கடலும் கொந்தளிப்பும் அமர்ந்தது. அவர்கள் பத்திரமாய் அக்கறைக்கு போனார்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் 9வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மோசே மரித்து போனான். மரித்து போனதுக்கு அப்புறமாக யோசுவா பயந்திருக்கிறார். இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்தி செல்வேன், இவர்களை நான் எப்படி ஆண்டவரை மோசையை போல வழிநடத்தி செல்வேன் என்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தாலும், அந்த 6வது வசனமும் அந்த 9வது வசனமும் ஆண்டவர் அவனுக்கு பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள், பயப்படாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி யோசுவாவை திடப்படுத்துகிறார். மோசே மரித்து விட்டார். கிட்டத்தட்ட 24 லட்சத்துக்கு மேலாய் இருக்கிற இந்த ஜனங்களை நான் எப்படி வழிநடத்தி செல்வேன் என்கிற ஒரு பயமும் கலக்கமும் அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ திடன் கொள், நான் உன்னோடு வருவேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். யோசுவா 3:7 சொல்லுகிறார், இன்று இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். மோசே எப்படி நான் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி அற்புத அடையாளங்களாக வைத்தேனோ அதே போல உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், நீ பயப்படாதே, கலங்காதே, திடன் கொள் என்று சொல்லி யோசுவாவுக்கு ஒரு திடனை கொடுத்து அவன் மூலமாக தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தி செல்கிறார். ஆகினால் இன்றைக்கு ஒருவேளை மோசையை போல சில காரியங்கள் நம்மை விட்டு போய்விட்டதே என்று சொல்லி நம்ம கலங்கி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நாம் எப்படி திடன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த யோசுவா 1:8 சொல்லுகிறது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இதில் எழுதியிருக்கிறபடி நீ செய்வாயானால், இதில் நீ தியானமாக இருப்பாய் என்று சொன்னால், நீ செய்வதையெல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இரண்டாவதாக யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேத வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இரவும் பகலும் தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் திடனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேத புஸ்தகத்தான் நம்மை திடப்படுத்த முடியும். இந்த புஸ்தகத்தை தவிர வேறு யாரும் நம்மை திடப்படுத்த முடியாது. ஆகினால்தான் ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 1:3, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு
தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். வருகிற நாட்களிலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படணும் என்று சொன்னால் இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் யோசுவாவை போல இரவும் பகலுமாக நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை தியானம் பண்ண வேண்டும். ஆமீன். வேதத்தை படிப்பது வேற, தியானம் பண்ணுவது வேற. ஆகையினால் இந்த காலத்தில் அதிக நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டு வேதத்தை தியானம் பண்ணுவோம் என்று சொன்னால் நாம் செய்வது எல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அப்போஸ்தலர் 17:11 சொல்லுகிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். கர்த்தர் இந்த காலத்தில் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம இரவும் பகலும் தியானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை நற்குணசாலிகளாய் மாற்றுவார். வேத வசனம் தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு திடன் வரும். வேத வசனத்தை படிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பலன் வரும். ஆகினால் தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த நியாயபுரமான புஸ்தகத்தை இரவும் பகலும் நீ தியானம் பண்ணு, அதனாலே நீ பலனடைவாய், அதனாலே உனக்கு பலன் கிடைக்கும், அதனாலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லி யோசுவாவுக்கு தேவன் சொன்னார். ஆகினாலே நாம் இரண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் வேத வசனத்தை இரவு பகலாக தியானம் பண்ண வேண்டும். 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத திருவசனம் ஆகிய ஞானப்பாலின் மேலும் வாஞ்சையாயிருங்கள். இந்த நாட்கள் அதிகமாய் வேதத்தை படிப்போம், அதிகமாய் வேதத்தை தியானம் பண்ணுவோம், அதிகமாய் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரவும் பகலுமாக நாம் அதை தியானிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் வேத வசனம் மூலமாய் நம்மோடு பேசுவார். அவர் பேசும் பொழுது நமக்கு திடன் கிடைக்கும். நான் தான் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி எப்படி சீசரிடத்தில் ஆண்டவர் பேசி அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தாரோ, அதுபோல் இந்த காலகட்டத்திலே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் இரவு பகலாய் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறீர்களோ தேவன் உங்களோடு பேசுவார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், சரியாக உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்து வருகிற நாட்கள் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க செய்வதற்கு அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் அல்லேலூயா, ஜெபம் பண்ண வேண்டும். மத்தேயு 26:40-41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவதாக அவர் நமக்கு சொல்லுகிற காரியம் ஜெபம் பண்ண வேண்டும். 1 மணி நேரமாவது நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த காலகட்டத்திலே நமக்கு நல்ல நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே, நம்ம வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை, நம்முடைய வீடுகளில் அமர்ந்து நாம் ஆண்டவரை துதித்து ஜெபித்து பாடி ஆராதித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார், ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். ஜெபத்தினாலே நாம் இளைப்பாற முடியும், ஜெபத்தினாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகியினாலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது நீ நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்கு யூதா வீட்டிலே தச்சு பட்டணத்தானாகிய சவுல் என்கிற ஒரு மனிதனை பார், அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். ஆமீன். ஆண்டவர் அப்பொழுதுதான் அவனை சந்தித்தார், அவன் ஜெபித்தான். ஜெபத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அவனுக்கு திறந்த வாசலை கொடுத்து கடைசி வரை அவனோடு கூட இருந்து தேவன் ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆகியினாலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகினாலே நாம் இந்த நேரத்தில் அதிகமாக ஜெபிப்போம். 1 மணி நேரம் என்று கணக்கு பார்க்காதபடி கிடைக்கிற நேரமெல்லாம் நமக்கு இப்பொழுது சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிற இந்த நாளிலே நாம் நேரத்தை எடுத்து தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது அவன் ஜெபித்தான், தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்கினியில போட்ட பொழுது அவர்கள் ஆராதித்தார்கள். ஆராதனையில தேவன் 4வது நபராய் வந்து அற்புதத்தை செய்தார். ஆகினாலே இந்த சூழ்நிலைகளிலே நம்ம எங்கும் போக முடியாதபடி இருக்கிறபடினால் நம்முடைய வீடுகளில் உட்கார்ந்து நம்ம தொடர்ந்து செபிப்போம். ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டுவார். நம்மோடு கூட அவர் 4வது நபராய் வருவார். அடைப்பட்ட வாசலை திறந்து நம்முடைய ஜெபத்துக்கு ஜெயத்தை கொடுப்பார். தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, தரியவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆகினால் இந்த காலகட்டங்களிலே இந்த கொரோனாவின் நிமித்தமாக நம்முடைய தேசங்கள் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவதற்கு ஜெபந்தான் நமக்கு ஆயுதம். அந்த
அந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் செய்வோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆகையினால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி மரியாள் தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் சொன்னது போல ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். முதலாவது நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இரண்டாவதாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலுமாக தியானம் பண்ணுங்கள். மூன்றாவதாக நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்ச பலவீனம் உள்ளது. நீங்கள் 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து ஜெபித்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார். ஆகினாலே ஜெபம்தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும், ஜெபம் குறைகளை மாற்றும், ஜெபம் வியாதிகளை மாற்றும், ஜெபம் பயங்களை மாற்றும். ஜெபமே நமக்கு ஜெயமாக இருக்கிறது. ஆகினாலே நாம் எல்லாரும் இந்த 3 காரியத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி மரியாள் சொன்ன பொழுது வேலைக்காரர்கள் அப்படியே கீழ்ப்படித்து அவர் சொன்னதை செய்ததினாலே தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதப்பா. இந்த காலை வேளையில் எங்களோடு கூட சொன்ன அந்த 3 வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரவும் பகலும் இந்த வேதத்தை நீங்கள் தியானம் பண்ணுங்கள் என்று சொன்னீரப்பா. 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க கூடாதா என்று சொன்னீரப்பா. இதோ நீ சொன்ன இந்த 3 காரியத்தை நாங்கள் கடைபிடித்து இந்த காலகட்டத்தில் இருக்கிறதான பயங்கள், பாதிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரின் நிமித்தமாக நீ மாற்றி போட்டு எங்களுக்கு பலனை தரப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த 4வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 26 நாட்களும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து இந்த கொள்ளை நோய்க்கு எங்களை, குடும்பங்களை, சபை மக்களை, உம்மை விசுவாசிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளை நீ பாதுகாத்தீரை, பராமரித்தீரை, போஷித்தீரை, காப்பாற்றினீரே. எமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் மீதமுள்ள நாட்களிலும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். வருகிற நாட்களில் காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நீ வாய்க்க பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சிலுவை நிழலுக்குள்ளாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன குற்றங்கள், குறைகள் ஆண்டவரை இருந்தாலும் அவைகளை நீங்கள் மாற்றுங்கப்பா. திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். நான் தான் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே படகளை ஏறி ஆண்டவரை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தீரேன். இதோ இந்த அருமையான நேரத்தில் இதை பார்க்கிற பிள்ளைகளுடைய படங்களை குடும்பத்தில், வாழ்க்கையில் நீர் ஏறி பத்திரமாய் அவர்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து அக்கறைக்கு கொண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா கலக்கத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாத கலங்காத நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரேன். இதுவரைக்கும் தாங்கி வருகிற தேவன் இனிமேலும் எங்களை தாங்க போவதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் வழி நடத்துதலும் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் அனைவரோடும், உங்கள் குடும்பங்களோடும், பிள்ளைகளோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.